ஸோ ஒரு ஆண்டர்ப்ரனர் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வாய்ப்பை தேடி போகணும். ப்ரிப்பரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ரீசெண்டாக ஒரு படம் ரொம்ப பேசினாங்க. நான் சொல்கிற மூவி பேர் வந்து டக் லைஃப். அது வேர்ல்டு டாப் 10 ட்ரெண்டிங் சாங்கில் ஒரு சாங்காக வந்தது இல்லையா? பட் ஆனால் அந்த பாட்டை ஒரிஜினலாக மூவியில் பாடினது வந்து தி. ஆனால் தி ஒரிஜினலாக பாடின சாங்கை சின்மை பாட போகிறாங்க ஸ்டேஜில். பிகாஸ் சின்மை வந்து ஹேட் அ ப்ராப்ளம், சம் ஆஃப் த ரீசனால அவங்களால பாடக்கூடாதுன்னு ஒரு இது இருக்குது. அந்த பாட்டை ஸ்டேஜில் அவங்க பாடுறாங்க. அப்போ பாடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? சின்மை வந்து வாய்ப்பை தேடிட்டே இருந்திருக்காங்க. அந்த வாய்ப்பை ஏஆர் ரஹ்மான் கொடுக்குறாரு. வாய்ப்பு வந்து அதை எப்படி யூஸ் பண்ணிக்கணும்னு அவங்க ரெடியாக இருந்தாங்க. இன்ஃபேக்ட் சின்மை பாடுறது ஒரு டிஃப்ரெண்ட் வாய்ஸ்னா, தியோட வாய்ஸ் ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட் அஸ்கி வாய்ஸ். ஒரு மாதிரி அவங்க வாய்ஸை நீங்கள் வேற யாரோட வாய்ஸோட மேட்ச் பண்ணவே முடியாது. யூஸ்வலாக எஸ்பிபி பாடின பாட்டை நீங்கள் மனோ பாடினா கூட எஸ்பிபி மாதிரி பாடலப்பா அப்படின்னு நம்ம ஈஸியாக கமெண்ட் பண்ணிடுவோம். எனக்கு மியூசிக் பற்றி எதுவும் தெரியாது. ஆனால் நம்ம தி பாடின வாய்ஸில் சின்மை பாடுறாங்கன்னும் போது நம்ம எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும். ஆஸ் அ ஆண்டர்ப்ரனர், ஆஸ் அ ஃபவுண்டர், நான் அந்த பாட்டை பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் ஸோ மச் எனர்ஜி இன் தட் சாங். என்னென்னா, ஃபஸ்ட்டு திங், அவங்க வாய்ப்பை தேடி போனாங்க. வாய்ப்பு வந்தால் எப்படி அதை யூஸ் பண்ணிக்கணும்னு ரெடியாக இருந்தாங்க. அதை விட ரொம்ப முக்கியம், அவங்க தியோட வாய்ஸை காப்பி பண்ணல. சின்மை வந்து மல்டி டேலண்டட் சிங்கர். நீங்கள் ஜானகி அம்மா எப்படி வந்து மெமிக்ரி பண்ணி பாடுவாங்களோ, சின்மையோ அந்த மாதிரி வந்து மெமிக்ரி பண்ணி பாடக்கூடிய அவங்க டேலண்ட். நீங்கள் அவங்களோட பழைய சாங்ஸ்லாம் யூடியூப்பில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் வாய்ஸில் அவங்க பாடியிருக்காங்க. 100% சின்மையால் தி மாதிரியே கூட பாடியிருக்க முடியும். ஆனால் அவங்க அதை காப்பி பண்ணவே இல்லை. அப்போது நம்ம இதுலேருந்து எடுத்துக்க வேண்டிய லெசன் என்னென்னா, ஃபஸ்ட்டு திங், ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம தேடிட்டே இருக்கணும். ரெண்டாவது ப்ரிப்பரேஷன். மூணாவது காப்பி பண்ணவே இல்லை. அவங்க நினச்சிருந்தா தி மாதிரி காப்பி பண்ணி பாடியிருக்க முடியும், பண்ணலை. அதை விட எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம், அவங்க பாடும் போது அவங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் வாஸ் வெரி ஹை. யூஸ்வலி ஒரு பிளே பேங்க் சிங்கர் ஸ்டேஜ் ஷோ பண்ணுறது ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்படியே பண்ணக்கூட யூஸ்வலாக அவங்க பாடின பாட்டை தான் அவங்க பாடுவாங்க. இன்னொரு சிங்கரோட சாங்கை ரொம்ப எடுத்து பாட மாட்டாங்க. அதுவும் நீங்கள் வந்து தி வந்து பாப்புலர் சிங்கர், பட் ஷீ இஸ் நாட் அ சீனியர் சிங்கர் லைக் சின்மை. சின்மை வாஸ் சிங்கிங் ஃப்ரம் த சைல்டுஹுட். அந்த பாட்டை அவங்க எடுத்து பாடும் போது த கான்ஃபிடென்ட் லெவல் அந்த என்தூசியாசம் சாலிட். ஓகே, அந்த பாட்டை பாடும்போது கமலஹாசன், ரஹமான், சிம்பு, த்ரிஷா அவங்களோட ஃபேஸ் காமிக்கிறாங்க. The way people has enjoyed the song was awesome. So அந்த enthusiasm அவங்க வந்து spreaded to others. The entire crowd was enjoying the song. I think இந்த பாட்டு தான் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் 2 இயர்ஸில் ரொம்ப ட்ரெண்டான சாங்காக இருக்கணும். நீங்கள் எந்த ஃபேஸ்புக்லேயோ ரீல்ஸ்லையோ எது போனாலும் இந்த பாட்டு தான். ஸோ ஆஸ் அ ஆண்டர்ப்ரனர், ஆஸ் அ ஃபவுண்டர், 5 lessons we should learn from this song, சின்மை. ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி தேடி போகணும்னு நான் சொன்னேன். ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். மூணாவது காப்பி பண்ணக்கூடாது. நாலாவது என்தூசியாசம். அஞ்சாவது கான்ஃபிடென்ட். இந்த 5 லெசன் எனக்கு மியூசிக் பற்றி ரொம்ப பெருசாக தெரியாது. இந்த சாங் பார்க்கும்போது ஈவன் இன்ஃபேக்ட் பிஃபோர் அவர் டாக் வி ஆர் டிஸ்கஸிங் அபவுட் த மூவி, ஐ தாட் ஓகே ஐ வில் கிவ் திஸ் எக்ஸாம்பிள்.